வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. நளினம்மா நீங்க தானே? வாழ்த்து. ஆமாம்மா. சொல்லுங்கம்மா. பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையே. என்னம்மா ஏன் மறந்து போச்சு? அம்மா ஆரம்பிச்சு மட்டும் மறந்து போச்சுமா. அம்மா குடிமண்ணு இல்ல புளியர்கோன் நாகர்த்துக்கு சொல்லுங்க. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆணிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி மூலிமணி திருவாதமுற திருத்தாள் போற்றி. திருமூல நாயனார் கடவுள் வாழ்த்து. ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் உறந்து தானைந்து வென்றனன் ஆறு பிரிந்தனன் ஏழம்பர் சென்றனன் தானிரும் தானுணர்ந்து தட்டே. திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம். அம்மா அப்படியே திருமூலர் வணக்கம் சொல்லிடுறீங்களா? அதான் இப்ப சொன்னேன். திருமூலருடைய குடிமண்ணு சாத்தனூர். நான் சொல்லவாமா? குடிமண்ணு இந்த படிக்கிறேம்மா. எம்பிரான் திருமூல வந்துச்சு. நளினாமா என்னப்பா குடிமண்ணு சாத்தனூர்னு இருப்பா. வேற நீ கூட படிப்பா. நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஆமா, அவங்க ரோஹிணி மாணிக்கம்ங்கிறவங்க கேட்டாங்கம்மா. அவங்கள கூட படிக்க சொல்லுப்பா. சரி, அவங்க வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் வாழ்த்து. திருத்தொண்டர் திருவந்தாங்கின் 11ஆம் திருமுறையில் வருவது. திருச்சிற்றம்பலம். குடிமூர் கோகுலமே போன் குரம்பைக்கு கூடி முடி மண்ணும் ஊனர் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டேன் உச்சி அடிமன்னன் வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கணனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நளினாமா மைக்க ஆஃப் பண்ணிருங்க. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானத்தினுடைய குருவருளும் உடன் நின்று நமக்கு உணர்த்துகின்ற வகையில இன்றைய தினம் இந்த திருமந்திர சிந்தனை நமக்கு அமைந்திருக்கிறது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இன்றைய சிந்தனையை நம்ம தொடங்குவோம். கடவுள் வாழ்த்தும் திருமூலர் வாழ்த்தும் சொன்ன அவர்களுக்கெல்லாம் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம வேத சிறப்பு நிறைவு பண்ணிட்டு அடுத்து ஆகம சிறப்பு தொடங்கணும். கடைசி ஒரு பாட்டு வேத சிறப்புல இருக்கு. நம்ம திருமந்திரத்துல முதல்ல நம்ம சிவபரத்துவம் பார்த்துட்டு பாயிரத்துக்கு அப்புறம் சிவபரத்துவம், அது நிறைவு ஆனதுக்கு அப்புறம் வேத சிறப்பு பார்த்தோம். அந்த வேத சிறப்புல 6 பாடல்கள் தான். அதுல 5 பாடல்கள் நம்ம போன சிந்தனையில பார்த்துட்டோம். இப்ப இந்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல சொல்ல வர விஷயம் என்னதுன்னா, இந்த வேதம் சொல்லுகின்றவர்களினுடைய குறிக்கோள் என்னதாக இருக்கும், அவர்களினுடைய சிந்தை வேறு வேறு பக்கத்துல போனா சிறப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துகின்ற இந்த வேத நெறியில ஒழுகுகின்றவர்களினுடைய சிந்தனையானது அதுலேயே தான் இருக்கணும்.
இடையராது ஓதுகின்ற அந்த வேதியர்களுக்கு பொருள் ஈட்டத்திலே ஈடுபாடு வரக்கூடாதுங்கிறத ஒரு குறிப்பாக நமக்கு காட்டுகின்றார். அப்படி அவங்க பொருள் ஈட்டும் இடத்திற்கு சென்றாலும் அவர்களிடத்து அவ்வளவு சிறப்பு காட்ட மாட்டார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது வேதத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவதும் அதனுடைய அருமையை உணர்ந்து அதை அந்த நெறியில ஒழுகுவதும் தான். மற்றதெல்லாம் எம்பெருமான் நடத்துவர். அதே போல பொருள் ஈட்டுகின்றவர்கள் இந்த வேதத்தின் வழியிலே நிற்கின்றதனுடைய சிறப்பை உணர்ந்து அந்த வேத நெறியில நிற்பவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வர். இதுதான் முறை. இவங்க அந்த வேதத்தை வைத்து கொண்டு பொருள் ஈட்டக்கூடாது. அந்த வேதம் அப்படிங்கிறது சொல்லுவதோ அதனுடைய சிறப்போ பொருள் ஈட்டுவதற்காக நமக்கு அமைக்கப்படவில்லை. அந்த மெய்நெறியை நோக்கி செல்லுகின்ற அந்த தன்மையை உணர்த்துவதற்கு அமைப்பது. அறம்பொருள் இன்பம்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றை பற்றி எடுத்து சொல்லுகின்ற அந்த வேத நெறியிலே ஒழுகுகின்ற வேதியர்கள், அந்த வேதியர்கள் அதிலேயே ஆழ்ந்து அதையே இடையராது ஓதுகின்ற தன்மையோடு இருக்க வேண்டும். பொருள் பெற விரும்பி அவங்க வேறு மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டால் இந்த வேத நெறி சிறப்பாக இருக்காது. அதை நமக்கு இந்த பாடல்ல உணர்த்துகின்றார். அதாவது பாட்டும் ஒலி நீங்க சொல்லலாம், வாசிக்கிறவங்க முதல்ல அந்த பாடலை வாசிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அது பொருளை பார்க்கலாம். சிவாயனம். நான் படிக்கிறேன். வணக்கம்மா. பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே. திருச்சிற்றம்பலம். அம்மா கலாவதி அப்படின்னு போட்டிருந்தத வாசிச்சீங்க, யார் வாசிக்க? நன்றிமா, நான் தான் படிக்கிறேன். ராஜ்மோகன் தான் வாசித்தாங்கம்மா. கலாவதி மைக்க ஆஃப் பண்ணாம இருக்காங்க. வணக்கம்மா. தெளிவுரை வாசிக்கிறேன். பொழிப்புரை வாசிக்கிறேன். வாசிங்களா? அம்மா நான் புதுசா வந்தேன், அதனால எனக்கு தெரியலம்மா. சிவாயனம். சரிம்மா. வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். இயலும் இசையும் நாடகமும் ஆகிய கலைகளின் பயனை அறியாவிடினும் அவற்றை இடையராது நிகழ்த்தி நிற்கின்ற இவ்வுலகில் வேதத்தை இடையராது ஓதுகின்ற வேதியரும் அத்தன்மை உடையவராய் பொருள் பெற விரும்பி பொருளாசை நிறைந்த நெறிமுறை இல்லாத அக்கலை வல்லுனர் பொருள் ஈட்டும் இடத்திற்கு சென்று அவரோடு மாறுகொண்டு நிற்கின்றனரே. வணக்கம். வணக்கம். இங்க நமக்கு இந்த கருத்தை அவர் சொல்ல வருகின்ற பொழுது பாட்டு, ஒலி, பறகு என்று இந்த 3 வகையில காட்டுகின்றார். இங்க பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டது பாடல் அமைப்பு, பாடல்கள், இயல் அப்படிங்கிற வகையில, ஒலி அப்படிங்கிறது இசை அப்படிங்கிறதுல, பறகு அப்படிங்கிறது அவற்றை பார்த்து நிற்கின்ற தன்மை, அவற்றினுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்தல் அப்படிங்கிறத பறகு அப்படின்னா நம்ம அது ஒரு கொச்சையான வார்த்தையாக சொல்வழக்கில் பராக்கு அப்படின்னு சொல்லுவோம். பராக்கு அப்படிங்கிறது ஒரு வேடிக்கை, ஒரு அதை பார்த்து கொண்டு நிற்றல் அப்படிங்கிறது தான். அது நாடகத்தை உணர்த்துகின்ற வார்த்தை. அததான் இப்ப இங்க சொல்றாரு. பாட்டு, ஒலி, பறகு அப்படின்னு சொல்லி இயல், இசை, நாடகம், இந்த 3 கலை, இந்த 3 கலையை வளர்த்து நிற்பவர்கள் தான் கணிகையர். அவர்கள் அவற்றினுடைய பயனையோ அவற்றினுடைய சிறப்பையோ பெரிதும் அறிந்திருக்கிறார்களோ இல்லையா, அதை
தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற தன்மை அவர்களிடத்து உண்டு. அதுதான் அந்த அவர்கள் செயல், அந்த செயல் தான் அவர்களுடையது. இப்ப அத இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிகழ்த்தி கொண்டே இருக்கலாம். அவர்களுக்கு இந்த பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது அவர்களுக்கே உரியது. அந்த பொருள் ஈட்டுதலுக்காக அவர்கள் இதை செய்வது அப்படிங்கிறதும் அமைந்தது. அவர்களை போல, அவ்வாறு பொருள் ஈட்டுவதற்காக செய்கின்றவர்களை போல இந்த வேதத்தை சொல்லுபவர்கள் அந்த வகையிலே இருத்தல் ஆகாது. அப்படி அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இகழ்ச்சிதான் மிஞ்சும் அப்படிங்கிற அந்த கருத்தை கொடுக்கிறார். அவனியின் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பக்கம் வேதியர் தொழில நிக்கிறாங்க, வேத நெறியில நிற்கின்ற அமைப்பு. ஆனா அந்த விரதம் இல்லாதார், அதிலேயே ஒரு உறுதியாக இருக்கின்ற அந்த பண்பு, அதை வளர்த்து கொள்ளாமல் அவர்கள் பொருள் ஈட்டுகின்ற தன்மையிலேயே சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கே அவ்வளவு சிறப்பு இருக்காது, இகழ்ச்சி தான் மிஞ்சும் என்பதை இங்க நமக்கு உணர்த்துகின்றார். அதாவது வேதம் அப்படிங்கிறது சொல்லுகின்றவர்களினுடைய தன்மையிலும் இருக்கிறது. சொல்லுகின்றவர்கள் அதன் பயனை உணர்ந்து சொல்லுகின்ற பொழுதுதான் அதற்கு அதற்கு பெரும் அதனுடைய தன்மையானது அந்த வேதியர்களுக்கும் அமையும், வேதத்தின் பயனாக இந்த உலகத்துக்கும் அமையும். அப்படி இல்லைன்னா அது சிறப்பு இல்லை. அத நிறைய பாடல்கள்ல நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றன. அதாவது அப்ராமணர் அப்படின்னு சொல்லப்படுவதே அதுதான். கோலம் மட்டும் இருந்தால் காணாது, அதை பற்றி அறிந்து கொண்டிருந்தால் மட்டும் காணாது, அதை உச்சரித்தால் மட்டும் காணாது, அதனை உணர்ந்து பின்பற்ற வேண்டும். அந்த வேத நெறியை பின்பற்ற வேண்டும். அது அப்படி பின்பற்றாதவர்களை தான் அப்ராமணர் அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கமும் இருக்கிறது. அதை திருவிசைப்பா பாடலையும் சொல்றார். ரசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை வேதவாத பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடு அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய இணக்கம் அவ்வளவு சிறப்புடையது அல்ல அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இந்த வேத நெறியில நிற்பது ரொம்ப சிறப்புடையது. அந்த வேத நெறியில நிற்கின்றவர்கள் அதனை விட்டு வேறு பக்கம் சென்றால் அது மிகவும் தாழ்வுடையது. அதை நமக்கு இந்த பாடலின் வழி உணர்த்திவிட்டார். இது முடித்ததுக்கு அப்புறம் இந்த 6 பாடல்கள்ல வேத சிறப்பை சொன்ன நம்ம திருமூலர் இப்ப அடுத்த பகுதியிலே 10 பாடல்களிலே ஆகமங்களினுடைய சிறப்பை எடுத்து சொல்றார். அந்த பாடல் அஞ்சனமேனி என்று தொடங்குற அந்த பாடலை அம்மா வத்சலா அம்மா வாசிங்க, பொருளும் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சிந்தனையே. ஆகம சிறப்பு. பாடலின் 102. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 உள ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. பொழிப்புரை. சிவபெருமான் அருளி செய்த ஆகமங்கள் 28 உள்ளன. அவை 66 பேர் அப்பெருமானை வணங்கி அவனது மேன்முகமாகிய ஈசான முகத்தில் அரிய கருத்துக்களை கேட்டு உணர்ந்தனவாம். திருச்சிற்றம்பலம். ஆக அஞ்சனமேனி அருவியோர் பாகத்தன் என அம்பாளை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான். இங்க ஏன் அம்பாளை சொல்றேன்னா, இந்த ஆகமங்களை முதல்ல சொன்னது அம்பாளுக்கு தான். அம்பாளுக்கு அந்த அவ்வாறு சொன்னிய அந்த தன்மையினால்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது கேட்பதற்கு அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை மேற்கொள்வதற்கே அமைகின்றது. அப்ப திருவருள் முதல்ல திருவருளுக்கு உணர்த்த, திருவருள் தான் மற்ற உயிரினங்களுக்கு உணர்த்த வேண்டும். சரி, அந்த வகையில இங்க நமக்கு அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் என்று அம்பாளை சொல்லி அம்பாளை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான் என்று காட்டி, அஞ்சோடு 23 உள ஆகமம் என்று 5 23 28 இப்படியாக 28 ஆகமங்களை நமக்கு அருளினான். அவன் தந்த
28 ஆகமங்கள் நமக்கு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் 66 பேர் ரொம்ப வணங்கி நின்று கேட்டார்கள். அதை கேட்டு அதனுடைய சிறப்பை உணர்ந்து அதன் பயனை பெற்றார்கள். அப்படி அவர்கள் அந்த பொருளை கேட்டது எப்படி என்றால், 5 முகங்களிலிருந்து எம்பெருமான் அவற்றை தர அவற்றை கேட்டார்கள். இது 5 முகங்களின் வழி அவற்றை கேட்டல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இருந்தாலும் கூட அந்த 28 ஆகமங்களையும் 5வது முகமாகிய ஈசான முகத்திலிருந்து கேட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. எம்பெருமான் அவற்றை வெளிப்படுத்துகின்ற போது 5 முகங்களினும் வழி அதை வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறதுதான் கருத்து. ஆனாலும் அந்த 5 முகங்களின் வழி வெளிப்பட்ட அந்த 28 ஆகமங்களையும் ஈசான முகத்தின் வழி எம்பெருமான் இங்கே சொல்ல அவற்றை மற்றவர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அந்த அப்ப எம்பெருமான் அருளி செய்தது அப்படிங்கிறது 5 முகத்தின் வழியும்தான். ஆனா 5 முகத்திலிருந்து வந்ததும் நமக்கு ஈசான முகத்தின் வழி வெளிப்பட்டன அப்படிங்கிற கருத்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நம்ம ஒரு பக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, வேதம்னா என்ன, ஆகமனா என்ன, இந்த கருத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேத ஒழுக்கம், வேத நூல் ஒழுக்கம் அப்படிங்கிறது உலகியல். ஆகம ஒழுக்கம் அப்படிங்கிறது மெய்யியல். உலகியலை கடந்து நிற்கின்ற அந்த சிவநெறி அது. ஆக வேத நெறி, சைவ நெறி, சிவநெறிங்கிறதா சைவ நெறி. ஆக வேத நெறி, சைவ நெறின்னு 2 நெறி. அப்ப அதுல முதல்லன்னா பூர்வம்னு அர்த்தம். முதல்ல அமைவது வேத நெறி. அதனுடைய சிறப்பாக அமைவது ஆகம நெறி. அதுதான் சைவ நெறி. வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள் அப்படிங்கிறதெல்லாம், மித்ததெல்லாம் அவற்றின் விரிவுகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு நூல்கள், சிவஞான சித்தியார் இந்த மாதிரி நூல்கள்ல காட்டியிருக்காங்க. அப்ப அந்த வேதம்ங்கிறது பூர்வம். அடுத்தது உத்திரம்னா அடுத்ததாக அமைகின்ற சிறப்பு. அந்த வேதம் பொது, ஆகமங்கள் சிறப்பு. அந்த ஆகமங்களே சித்தாந்தம், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அது சைவத்துறை, சிவத்துறை, சைவத்துறை எல்லாம் ஒண்ணுதான். வேத நெறி, சைவ நெறி. அப்ப அந்த அதாவது வேத நெறியில ஒரு துறை சைவத்துறை அப்படியெல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றன நூல்களிலே. அப்படி அமைந்த அந்த ஆகம நெறிகள், அது 28 ஆகமங்களின் வழி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த 28 ஆகமங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்றுதான். 28 ஆகமங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னமோ ஒண்ணுதான். அதை ஏன் இந்த மாதிரி 28 கொடுக்கணும், ஒரேதான் கொடுத்துருக்கலாமான்னா அப்படி இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, கேட்கின்றவர்களுக்கு ஏற்ப அந்த அமைப்பும் அந்த கருத்துகளும் மாறுபடும். ஆனா மைய கருத்து மாறுபடாது. மாறுபடாத மைய கருத்தினை எடுத்து சொல்லுகின்ற விதத்தை அங்க 28 ஆகமங்களிலே காட்டினார். 28 ஆகமங்களையும் எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்றது இல்லை. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகமத்தின் வழி இந்த மெய்ப்பொருளானது உணர்த்தப்பட்டிருக்கும். இதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆகமத்தை பின்பற்றி இருப்பார்கள். அவர்களுக்கு என்று ஒரு நெறியை காட்டியிருப்பார். உயிர்களினுடைய பக்குவ வேறுபாடு பல. அப்படி இருப்பதனால அந்த அவற்றிற்கு ஏற்ப அவற்றிற்கு உணர்த்தப்படுகின்ற செய்திகளும் பல வகை. அந்த நிலையிலே தான் இந்த ஆகமங்களும் 28 வகையாக நமக்கு வைத்து காட்டப்பட்டிருக்கின்றன. அது என்னென்னங்கிறதெல்லாம் நேமா எல்லாருக்கும் கேட்டிருப்போம். நல்லா இப்படி சொன்னதுனால நமக்கு ஒன்றும் மனப்பாடாயிராது. அவற்றை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன.
அவற்றை நிதானமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டியவை. காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அசித்தம், தீத்தம், சுக்குமம், சகத்திரம், அஞ்சுமான், சுப்ரவேதம், விஷயம், நிஸ்வாசம், ஸ்வாயம்புவம், ஆக்னேயம், வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகபிம்பம், புரோர்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோதம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் இப்படியாக அமைந்திருக்கின்ற ஆகமங்கள். இப்படி இந்த 28 ஆகமங்களும் 5 முகங்கள். 5 முகங்கள் தெரியும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசை நோக்கியதாக இருக்கும். முதல்ல கிழக்குன்னு பார்த்தா அது தத்புருஷம், மேற்குன்னு பார்த்தா அது சத்யோஜாதம், வடக்கு அப்படின்னா அது அகோரம், தெற்கு கிழக்கு வந்து ஈசானம். ஆமா, கிழக்கு வந்து ஈசானம், தெற்கு வந்துதான் தத்புருஷம், உச்சி மேல் நோக்கியது, உச்சி வந்து ஈசானம். இப்படி ஆகிய இருக்கிற இந்த 5 முகங்கள்ல 5ஆம் முகத்தில் அரும்பொருள் கேட்டது அப்படிங்கிறதும் இருக்கு. 5ஆம் முகம் ஆகிய ஈசானம் முதல் முகமும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. 4ஐயும் உள்ளடக்கியதான ஒரு முகம் 5 முகம் ஈசானம் என்பதனால் அதை 5ஆம் முகம் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆக 4 முகங்களும் 5வது முகத்திலே அடங்கி நிற்கின்றவை அப்படிங்கிற கருத்தும் நமக்கு இருக்கின்றது. இப்படி உள்ள ஆகமங்களை நமக்கு விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தால் 10 ஆகமம், இந்த 28 ஆகமங்கள்ல 10 ஆகமங்கள் எம்பெருமான் நேரா சொன்னது அப்படிங்கிற வகையில அவை சிவபேதம். ஏன் அவை நேரா சிவபேதமாக அவை அமைந்திருப்பவை. அடுத்து உள்ள 18 வந்து ருத்ரருக்கு சொல்லி சிவண்ட ருத்ரரின் வழி வந்ததுங்கிறதுனால அதுக்கு ருத்ரபேதம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த முதல்ல உள்ள அந்த சிவபேதமாக அமைந்திருக்கிற 10 ஆகமங்களையும் முதல்ல ஒரு 10 பேருக்கு எம்பெருமான் சொல்ற. அவ்வாறு சொன்ன வகையில அந்த 10 பேரும் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு சொல்றாங்க. அந்த இன்னொருத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்ற. ஆக அப்படியாக ஒவ்வொருத்தரும் 2 பேருக்கு சொன்ன வகையில மொத்தத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஆகமங்களும் 3 பேர் கேட்ட மாதிரி ஆகி 10 ஆகமங்களுக்கு 30 பேர் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒவ்வொரு ஆகமங்களையும் கேட்டவங்கள் 3 பேர். அந்த சிவபேதமாக அமைந்த 10 ஆகமங்கள்ல ஒவ்வொரு ஆகமமும் 3 பேர் கேட்டிருக்காங்க. முதல்ல நேரா எம்பெருமான் கிட்ட கேட்டவங்க, அவர்கிட்ட இருந்த அடுத்தவங்க கேட்டது, அதுக்கு அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தர் கேட்டது. இப்ப இதுல முதல்ல கேட்ட அந்த 10 பேரும் அவ்வளவு சிறப்புடையவர்கள். அவர்கள் சிவத்துக்கு சமமானவர்கள். அப்படி கேட்ட அவர்கள்தான் அடுத்த அந்த சிவ வேதமாக அமைந்த ஆகமங்களை சொல்லுவதற்கு தகுதி உடையவர்களாகின்றார்கள். சரி, இப்படியாக 30 பேர் அவற்றை கேட்டாச்சு. அடுத்து 18 ஆகமங்கள் இருக்கு. அவற்றை ஸ்ரீகண்ட ருத்ரர் மூலமாக எம்பெருமான் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இன்னொரு ஒரு 18 பேருக்கு அவர் சொல்றார். பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு அதெல்லாம் இப்ப வாசிச்சப்பல ஒன்றும் மனதில் நிக்காது. அந்த 18 ஆகமங்களையும் 18 பேருக்கு ஸ்ரீகண்ட ருத்ரர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த 18 பேரும் அடுத்து ஒருவருக்கு அந்த 18 ஆகமங்களையும் ஒவ்வொருத்தருக்கு சொல்றாங்க. ஆக கூடி பார்த்தா அது 36 பேர் கேட்டதாகுது. அப்ப ஆகமங்களை இங்க ருத்ரபேதமாக அமைந்த 18 ஆகமங்களை 36 பேர் கேட்டிருக்காங்க. சிவபேதமாக அமைந்த 10 ஆகமங்களை 30 பேர் கேட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த 36 பேரும் இந்த ஒரு 30 பேரும் சேர்த்து 66 பேர் இந்த 28 ஆகமங்களையும்
கேட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு அஞ்சலி கூப்பி 63 அரும்பொருள் கேட்டதே அப்படின்னு சொல்லி இத அருமையாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உரையாசிரியர்கள் சொல்லாம நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிலும் நமக்கு அருணை வடிவேல் ஐயா ரொம்ப நுட்பமாக இவற்றையெல்லாம் நமக்கு காட்டியிருக்கிறார். அவர் இவ்வாறு காட்டுவதற்கு துணையாக நின்ற நூல்களும் உண்டு. அவ்வாறு அமைந்த நூல்கள்னு பார்க்கிற போது அருணந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியார் முதலான நூல்களும் ஏன்னா அவர் சகலாகம பண்டிதர். அதோடு சிவஞான முனிவர் அருளி செய்த காஞ்சி புராணம் முதலான நூல்களும் இங்கே துணை நின்று நமக்கு பல கருத்துக்களை உணர்த்துகின்றன. இப்ப நம்ம போய் எல்லாத்தையும் இப்ப எடுத்து படிச்சு பார்த்து அப்படிங்கிறது இந்த பிறவி காணாது. ஆக இந்த மாதிரியாக உரையாசிரியர்கள் அவற்றையெல்லாம் அறிந்து நமக்கு எடுத்து சொன்ன வகையிலே தான் இப்பொழுது நாம் இவற்றையெல்லாம் கொஞ்சமாவது தெரிந்து கொள்வதற்கு முடிகிறது. இவற்றை கொஞ்சம் இந்த அளவுல நம்ம இப்பொழுதுக்கு தெரிந்து வைத்து கொண்டால் போதும். அவற்றை பின்னாளிலே நமக்கு தேவைப்பட்ட பொழுது விரித்து அறிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்த பாடலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். பாடல் எண் 103. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமும் எண்ணில் 20 என் கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தன எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் நானே. பொழிப்புரை. சிவபெருமான் உயிர்கள் மேல் வைத்த அருள் காரணமாக அருளி செய்த ஆகமங்களை எண்ணார் கூறின் 28 என்னும் அளவில் நில்லாமல் அளவின்றி உள்ளன. அவைகளால் மேற்கூறிய 60 பிறரும் சிவபெருமானது மேன்மையை தத்தமக்கிசைந்தவற்றால் விளங்க உரைத்தார்கள். அவ்வாறு உரைக்கப்பட்ட அளவிலே நானும் கேட்டு சிந்தித்து துதிக்க தொடங்கினேன். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இப்ப திருமூலர் தான் அதை அறிந்து கொண்ட தன்மையை இந்த பாட்டுல காமிக்கிறார். இந்த திருமூலர் திருமந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது பொது கருத்தாக இவ்வாறு எம்பெருமான் அருளி செய்தான், இவ்வாறு அவர்கள் எல்லாம் அறிந்தார்கள், இது விண்ணவர்களுக்கெல்லாம் இவ்வாறு அருளப்பட்டது, இந்த மாதிரியும் சொல்லுவார். அது நடுவுல தன் அனுபவமாகவும் சொல்லுவார். இந்த பாடல் தன் அனுபவமாக சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, அண்ணல் அருளால் அன்று அருள் செய்த இந்த சிவாகமங்கள் 28 மட்டும் இல்ல, 28 கோடி 100,000. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அளவிட முடியாதுங்கிறது சொல்றதுக்கு அமைந்த வார்த்தைகள். 28 கோடி 100,000ங்கிற அந்த எண்ணை எழுதலாம் முடியாது, அது அப்படியே விரிந்து போகும். அப்ப அது அவ்வாறு நினைப்புக்கும் அப்பாற்பட்டது, எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டது. அதனாலதான் அதை எண்ணிக்கையில சொல்லணும்னா இப்படி சொல்லணும் என்பதாக அது ஒரு உபச்சாரமாக சொல்லப்படுகின்ற கருத்து. வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான் விண்ணவர்களும் மன்னவர்களும் இவற்றை அறிந்து சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்தார். அப்படி எம்பெருமான் கொடுத்த அந்த தன்மையை நன்றியோடு எம்பெருமானுடைய புகழோடு இங்க இவற்றையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அடுத்து வந்த அருளாளர்கள், இங்க விண்ணவர் அப்படின்னு சொல்லப்பட்டது அருளாளர்கள். இந்த ஆகமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள். அந்த 66 பேரோட அவர்கள் இன்னும் விரிந்து வந்த தன்மையிலே இருப்பவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த எம்பெருமானுடைய புகழை எல்லாம் எடுத்து இந்த திருமந்திர இந்த ஆகமங்களின் வழி எடுத்து சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்ன அந்த பொருளை சிந்தையிலே வைத்து நானும் இங்கே துதிக்கின்றேன். ஏத்துவன் நானே என்று சொன்னாலும் நானும் ஏத்துவன் என்ற பொருளிலே இங்க திருமூலர் இதை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ கோடி 100,000 அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு அதுல சொல்லப்பட்ட கருத்துகளின் வழியிலும்
அதிலே இருக்கின்ற எழுத்துக்களின் வழியிலும் ஒரு எண்ணிக்கையை எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். 28 ஆகமங்களுக்கும் இவ்வளவு கிரந்தம், இவ்வளவு இவ்வளவு கோடி அங்க சொல்லப்பட்ட கருத்து என்பதெல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அதையும் ஒரு பட்டியல் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது 28 மூல ஆகமங்களும் அவற்றின் வழி வந்த உப ஆகமங்கள் மட்டுமே நமக்கு 207 அமைந்திருக்கின்றன. அப்ப அவற்றையும் அவற்றிலே காட்டப்பட்டிருக்கின்ற கருத்துகளின் வழியும் இவ்வாறு சொல்லப்பட்ட 28 கோடி 100,000 அப்படிங்கிறத நம்மால கொஞ்சம் மனதிற்குள்ளே கொண்டு வந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு 28 ஆகமம் தான் இருக்கு, இதுக்கு எதுக்கு 28 கோடி 100,000ன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா நமக்கு. அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவற்றிலிருந்து விரிந்து நிற்கின்ற உப ஆகமங்கள், மூல ஆகமங்கள் தான் 28, அதுல உப ஆகமங்கள் நிறைய இருக்கு. அதுல ஓரளவிற்கு அவற்றை தொகுத்து, அதாவது விரித்தால் மிகும். ஆனாலும் அவற்றையும் உப ஆகமங்கள் 207 உப ஆகமங்கள் காட்டுறாங்க. அப்ப 28 மூல ஆகமங்கள், 207 உப ஆகமங்கள், அவற்றிலே அமைந்திருக்கின்ற கிரந்தங்கள், அவற்றிலே அமைந்திருக்கின்ற கருத்துகள், இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் நமக்கு 28 கோடி 100,000 என்ற வகையிலே இங்க ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருளாளர்கள் அவற்றை எடுத்து சொல்ல எம்பெருமானுடைய புகழோடு ஈசன் விழுப்பம் உரைத்தனர். எம்பெருமானுடைய புகழோடு நன்றியோடு அவற்றை எடுத்து சொல்ல அதனை நான் சிந்தித்து அறிந்து கொண்டேன். நானும் எம்பெருமானை போற்றுவேன் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போலாம். பாடல் எண் 104. அண்ணல் அருளால் அருளும் ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் இளங்கரி தென்னில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. பொழிப்புரை. சிவபெருமான் தனது திருவருள் காரணமாக அருளிச் செய்த மேலான ஆகமங்கள் வானத்தில் உள்ள தேவர்களாலும் அறிதற்கரிய பொருள்களை உடையன. அதனால் அவை அளவிருந்து கிடப்பினும் உயிர்கட்கு பயன்படுதல் அரிது. நன்றிங்கம்மா. விண்ணில் அமரர் தமக்கும் விளங்க அரிது. அதுக்கப்புறம் எண்ணில், அப்படி தென்னில் இல்ல எண்ணில், அப்படி அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். முதல் அடியில அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம். திவ்யனா மேலான, ரொம்ப சிறப்பான அப்படின்னு அர்த்தம். திவ்ய ஆகமம் அந்த வார்த்தைய, வடமொழி வார்த்தையை நிறைய பயன்படுத்துகின்றார் நமக்கு திருமூலர். எம்பெருமான் அருளி செய்த இந்த ஆகமங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்புடையவை அப்படிங்கிறத அந்த திவ்ய அப்படிங்கிற வார்த்தை மூலம் நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். இதெல்லாம் அவ்வளவு வானத்துல இருக்கிற அமரர்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். அமரர் தமக்கும் விளங்க அரிது. அரிது அப்படின்னா ரொம்ப அறிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற கருத்தாக சொல்லல, அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்தாகத்தான் நமக்கு காட்டியிருக்கிறார். தேவர்களாலும் அறிய முடியாத அவ்வளவு அரிதான பொருளை உடையவை. அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பக்குவம் இந்த உயிர்கள் பெற வேண்டும். அததான் இந்த இடத்துல விண்ணில் அமரர் தமக்கும் விளங்க அரிது. எண்ணில் 70 கோடி 100,000 இன்னும் இருக்குது. இப்ப அங்க இருந்து 28 கோடி 100,000 சொன்னது இப்ப 70 கோடி 100,000. இப்படியெல்லாம், அதாவது அளவிறந்து கிடக்கிற அந்த ஆகமங்கள், இவ்வளவு அளவில்லாம இருக்கிற இந்த ஆகமங்களை எம்பெருமான் இப்படி கொடுத்திருந்தாலும் இதை நம்ம அறிந்து கொள்ளவே இல்லைன்னா இதனால் அவ கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிருமே இல்லையா? அது பயன்பில்லாமல் போய்விடும். ஆக அவற்றை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிருக்கும் பக்குவத்தை பார்த்து பார்த்து எம்பெருமான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் என்பது நமக்கு பின்னாடி வருகின்ற பாடல்களின் வழி தெரிய வரும்.
ஆனா திருவருள், திருவருள் தான் அத்தனையும் இங்கே நிகழ்த்துகின்றது. அதைத்தான் அருளால திருவருள் வழி நமக்கு இந்த ஆகமங்களை எல்லாம் எம்பெருமான் தந்து அவற்றை விண்ணவர்களும் அறிவதற்கு அரிதாக இருந்தாலும் அவையெல்லாம் பயனற்று வீணாகி விடக்கூடாது என்று அவற்றை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கின்றான் என்பதுதான் குறிப்பாக உணர்த்தப்படுவது. அப்படி இல்லைன்னா எண்ணிலும் நீர்மேல் எழுத்தாகுமே, தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி ஒண்ணுமே பயன் இல்லாமல் போய்விடுமே. அது யாருக்கும் தண்ணியில எழுதுனது யாருக்கு தெரிய போகுது, ஒருவருக்கும் புரியாததாகிவிடும். அப்படி இல்லாமல் பயன்படாமல் ஆகாமல் அது ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த காலகட்டத்திலே உணர்த்தப்படுவதாக அமைக்கின்றான் எம்பெருமான். திருவருள் அவ்வாறு அமைக்கிறது என்பதை இந்த பாடல்ல நமக்கு குறிப்பாக காட்டியிருக்கிறார். அடுத்த பாடல் போலாமா? திருச்சிற்றம்பலம். வணக்கம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். பாடல் 105. பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவ தன்மந்தானே சொல் காலத் தரனாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. பொழிப்புரை. சிவலோகத்தில் மேலான சதாசிவமூர்த்தியாய் இருந்து ஆகமங்களை பிரணவர் முதலியோருக்கு உணர்த்தி அருளிய சிவபெருமான் நில உலகிற்கு ஏற்ப அவற்றை உணர்த்தி அருளும் பொழுது சீகண்ட பரமசிவனாய் இருந்து உணர்த்த தேவர்களால் வணங்கப்படுகின்ற நந்தி பெருமான் மெய்யுணர் உடையவராய் அவை இனிது விளங்க பெற்றார். திருச்சிற்றம்பலம். பரனாய், பரன்னா பரம்பொருள், பரமசிவன். அந்த பரம்பொருள் பராபரம் காட்டி இந்த உலகத்திலே பரம் அபரம் என்று நிறைய இருக்கு. எல்லாமே பரம் கிடையாது, அப்புறமும் இருக்கும். அப்புறம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் குறைவுபட்டதுன்னு நம்ம பொருள் எடுக்க கூடாது. தாழ்ந்தவை அப்படிங்கிற பொருள் கிடையாது. அதாவது அந்த உயர்ந்ததை நோக்க கொஞ்சம் குறைவான சிறப்பு. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறோம். பரஞானம் அபரஞானம். பரஞானத்திற்கு வாயிலாக இருப்பது அபரஞானம். அப்ப அந்த அபரஞானம் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப குறைவுபட்டதுன்னு நம்ம கொள்ள முடியாது. பரஞானம் மாதிரி முக்தியை தராது, ஆனாலும் பரஞானத்திற்கு வாயிலாக இருக்கும் அபரஞானம் இல்லையா? அது போல பரம் அபரம். இப்ப இந்த பரம்பொருள் சிறப்பான பொருள், முக்தி நிலையிலே உணரக்கூடிய பொருள். அப்படி அல்லாத மற்ற பொருள்கள் எல்லாம் அப்புறம் பரம்பொருளை நமக்கு உணர்த்தாதென்றாலும் அந்த பொருள்களை உணர்ந்து 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 அவற்றினுடைய சிறப்பின்மையை உணர்ந்து அது அப்படி விலக்கி விலக்கி சிறப்பை நம்ம நோக்கி செல்வதற்கு துணை நிற்கின்ற பொருள்கள் அப்புறம். அத ரெண்டையுமே எம்பெருமான் இந்த உலகத்துல காட்டுகின்றார் எல்லா உயிர்களுக்கும். பரனாய் உலகில் பராபரம் காட்டி தரனாய், தரனா அந்தந்த பொருளுக்கு ஏற்ப அந்தந்த தரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தந்த நிலையிலே சிவதன்மன் தானே சொல் காலத்து. சிவதன்மம் அப்படின்னு சொன்னா அந்த வழிபாட்டு நெறிதான் ஆரம்ப நெறி சிவதன்மம். தன்மம் அப்படின்னு வருகின்ற பொழுது அது செயல்பாடாக அமைந்திருப்பது. அடுத்ததெல்லாம் சிவ யோக நெறி போக நெறின்னு வருகிற போது அது ஞான நெறியாக வருகிற போது செயலை கடந்து அமைந்துவிடும். இப்ப சரியை கிரியை இதெல்லாம் சிவதன்மம். நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் அப்படின்னு திருக்களிற்றுப்படியார்ல எம்பெருமானை வழிபட்டு நிற்கின்ற அந்த வழிபாட்டு முறை காட்டப்பட்டு இருக்கும். அதுபோல இங்க சிவதன்மம். அப்ப அந்த சிவதன்மத்தை முதல்ல எடுத்து காட்டுகின்றார் எம்பெருமான். அப்படி எடுத்து காட்டுகின்ற பொழுது, அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது சிவதன்மந்தானே சொல் காலத்து சொல்லுகின்ற பொழுது அரணாய்,
எப்படி வந்து சொல்றார்? அரணாய் இருந்து சொல்றார். அரண்னா யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். ஸ்ரீகண்ட அரண்னா ருத்ரன். இங்க யாரு? ஸ்ரீகண்ட ருத்ரர். ஸ்ரீகண்ட ருத்ரராய் இருந்து இந்த சிவதன்மங்களை எடுத்து சொல்லுகின்றார். அவற்றையெல்லாம் அமரர்கள் இங்கே கேட்கின்றார்கள், இருந்து கேட்கிறார்கள். இப்ப அந்த வேதங்களை எல்லாம் முதல்ல அனந்த தேவருக்கு எடுத்து சொல்ல, அனந்த தேவர் அதுக்கப்புறம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு சொல்ல, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இப்ப பிரம்மா முதலானவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றார், அமரர்களுக்கு. அப்ப அந்த அர்ச்சித்து நிற்கிறார்கள், கேட்கிறாங்க, உட்கார்ந்து அதாவது வணங்கி நின்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டவர்களிலே சிறப்புடையவர் நந்தியம்பெருமான். எங்கள் நந்தி அப்படின்னு வருவின ஒரு பாட்டுல. எங்கள் நந்தி, நந்தி வந்து அந்த ஆகமங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து உரனாகி அந்த ஆகம பொருளை உணர்ந்தவனாகி ஓங்கி நின்றானே, உணர்ந்து சிறப்பாக உணர்ந்து நின்றானே என்று அந்த ஓங்கினா நல்ல விளங்கி நின்றானே. அந்த ஆகம பொருள் எல்லாம் நந்திக்கு நல்ல புரிஞ்சுது. அதனால அவன் அதிலே நல்ல உறுதி படைத்தவனாக, உறுதி பெற்றவனாக நந்தியம்பெருமான் இருந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல தரனாய் அமரர்கள் அர்ச்சிக்கும், அமரர்களெல்லாம் போற்றுகின்ற நந்தி, அமரர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற நந்தி, அர்ச்சிக்கும் நந்தி உரனாகி ஆகமம் ஒங்கி நின்றானே. ஆக ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரிடத்திலிருந்து கேட்டு அதில் உறுதி பெற்று நல்ல விளக்கம் பெற்று நின்றானே நந்தி என்று இந்த பாடல்ல நமக்கு சொல்ற. இப்படி இந்த பாடல்ல வந்து சிவாகமங்கள்லாம் என்ன எடுத்து சொல்லுகின்றன அப்படிங்கிறத குறிப்பாக இந்த பாடல்ல காட்டியிருக்கிறார். என்ன எடுத்து சொல்லுகின்றன அப்படின்னா, பரம் அபரம், அந்த பரம்பொருள், அப்புறம் அவ்வளவு அந்த பரம்பொருள் மாதிரி இல்லாத மற்ற பொருள்கள், பசு பாசம் என்று கொள்ளலாம். இவை தவிர இந்த பசுக்கள் எல்லாம் பரத்தை உணர்வதற்கு வழியாக இருக்கின்ற சரியகிரிய யோகம், ஞானம் முதலான நெறிகள், இவற்றை எல்லாம் இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் எடுத்து சொல்லுவதும் நந்தியம்பெருமான் கேட்பதுமான இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு சிவாகமங்கள் வந்த வழி அப்படிங்கிற வகையிலே நமக்கு இந்த பாடல்ல காட்டியிருக்கிறார். அடுத்த பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 106. சிவமாம் பரத்தினிர் சக்தி சதாசிவம் உவமா மகேஷர் உருத்திரதேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. பொழிப்புரை. தடத்த நிலைகளுள் மேலானதாகிய சிவம் நாத தத்துவத்தில் நின்று தன்னிடத்தினின்று வெளிப்பட்டு விந்து தத்துவத்தில் நிற்கும் சக்திக்கு உணர்த்த, அச்சக்தி தன்னினின்றும் தோன்றிய சதாசிவர்க்கு உணர்த்த, அவர் தம்மிடத்தினின்றும் தோன்றிய சம்புபட்ச மகேசுரரோடு ஒத்த அனுபட்ச மகேசுரராகிய மந்திர மகேசுரருக்கு உணர்த்த, அவர் உருத்திர தேவர்க்கும் அவர் தவ திருமாலுக்கும் அவர் பிரமேசருக்கும் உணர்த்த, இவ்வாறு சுத்தமாயையில் உள்ள தலைவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவராக பெற்று பயனடைந்த ஆகமங்களில் சிறப்பாக 9 எங்கள் ஆசிரியராகிய நந்தி பெருமான் மேற்குறித்தவாறு சீகண்ட பரமசிவன் பால் பெற்றார். திருச்சிற்றம்பலம். நன்றி. நல்ல விளக்கமான பொழிப்புரையாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப சிவமாம் பரத்தினில் இங்க இந்த நவந்தரும் வேதம் அப்படின்னு நம்ம இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னால அதை பற்றிய சிந்தனையெல்லாம் மேற்கொண்டோம். எம்பெருமான் அதாவது சிவபரத்துவம் பார்க்கிற போது இப்படி நவந்தரும் வேதமாக இருந்து அருள் செய்கின்ற திறத்தை எல்லாம் பார்த்தோம். அப்ப அவ்வாறு அவனே அந்த மாதிரி விரிந்து நின்று அவற்றை அறிந்து உணர்த்துகின்றார். யாருக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு பார்த்தா தத்துவாதிபதிகளுக்கு உணர்த்துகிறார். அப்ப எம்பெருமானே நவந்தரும் வேதமாக நிற்கின்றது இந்த 5 தத்துவங்கள்ல நிற்கிறார்.
எம்பெருமான் நின்று அந்த 5 தத்துவங்களினுடைய அதிபதிகள், அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அப்படி உணர்த்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கிறார். எம்பெருமானே சிவமாக இருந்தும், சக்தியாக இருந்தும், சதாசிவமாக இருந்தும், மகேஸ்வரராக இருந்தும், அது ருத்ரனாக இருந்தும், திருமாலாக இருந்தும், பிரம்மனாக இருந்தும் உணர்த்துகின்றார் ஆகமங்களை. அப்படி யாருக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சிவமாக இருந்து உணர்த்துவது நாத தத்துவ அதிபதி, அடுத்து சக்தியாக இருந்து உணர்த்துவது விந்து தத்துவாதிபதி, அடுத்து சதாசிவமாக உணர்த்துவது சதாசிவ தத்துவாதிபதி. அதனாலதான் அதை சொல்லுகிற பொழுது அந்த மகேஸ்வரரை பத்தி சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் விரித்து காட்டுகின்றார். உவமா மகேஸ்வர் உருத்திர உவமா மகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அப்ப இந்த மகேஸ்வரருக்கு உவமித்து ஒப்புமையுடையவராக எடுத்து சொல்லப்படுகின்ற இந்த தத்துவாதிபதியாகிய மகேஸ்வரர், அவர் அனுபட்ச மகேஸ்வரர், சம்புபட்ச மகேஸ்வரர், அனுபட்ச மகேஸ்வரர். சம்புபட்ச மகேஸ்வரர்னா எம்பெருமானே தான். எம்பெருமான் மகேஸ்வர தத்துவத்துல இருந்து உணர்த்துகின்ற போது சம்புபட்ச மகேஸ்வரர். அவர் யாருக்கு உணர்த்துகிறார்? அனுபட்ச மகேஸ்வரருக்கு, தத்துவாதிபதியாக இருக்கிற அனுபட்ச மகேஸ்வரருக்கு உணர்த்துறார். அததான் மந்திர மகேஸ்வரர். மற்ற இதையும் சொல்லலாம். மந்திர மகேஸ்வரருக்கு மட்டுமல்ல, மந்திர சிவம், மந்திர சக்தி, மந்திர சதாசிவர், மந்திர ருத்ரர், மந்திர திருமால், மந்திர பிரம்மன், இப்படிலாமும் கூட பாடல்ல வர அமைப்பு உண்டு அவர்கள். அப்ப அதெல்லாம் அனுபட்சம் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப யாருக்கு உணர்த்தணும்? எம்பெருமான் தனக்கு தானே உணர்த்த வேண்டியதில்லை. ஆனாலும் இவர் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துகின்ற போது அவர்களுடைய நிலையில நின்று உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வகையில தான் எம்பெருமான் சம்புபட்சராக இருந்த அனுபட்ச தன்மையுடைய அந்த உயிரினத்திற்கு உணர்த்துகின்றார். அவையும் அவரவருக்கு உரிய பக்குவத்திலே தான் உணர்த்த முடியும். சிவதத்துவத்துல சிவதத்துவாதிபதிக்கு உணர்த்துற மாதிரி ருத்ராதிபதிக்கு உணர்த்த முடியாது. சுத்த வித்தையில இருக்கிற மந்திர ருத்ரருக்கு அவர் உணர்த்த முடியாது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஆகமங்களை அருளி செய்கின்றார். இங்க அந்த இடத்துல அந்த ரொம்ப அழகா நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பெற்று அப்படிங்கிறதும் வருது. அப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கின்ற மாதிரியும் அதை அமைக்கின்றார். அப்ப அந்த சிவம் நாத தத்துவத்துல நின்று தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு, அப்ப அடுத்த அந்த நாத தத்துவத்துல இருக்கிற சொன்னது மட்டுமல்லாமல் விந்து தத்துவத்துல இருக்க சக்திக்கு உணர்த்தது. சக்தி அடுத்து சதாசிவத்துக்கு சதாசிவ சம்புபட்ச சதாசிவருக்கு சதாசிவர் வழி அனுபட்ச சதாசிவருக்கு உணர்த்தது. அதுக்கு அடுத்தது சம்புபட்ச மகேஸ்வரரோட ஒத்த அனுபட்ச மகேஸ்வரருக்கு சதாசிவர் உணர்த்த. இப்படியாக அடுத்து உள்ளவர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற தன்மையையும் சொல்ற. அத தவத்திருமாலுக்கு இங்க உள்ள திருமால்ங்கிறவர் ஏதோ நீர்ங்கிற தத்துவ அதிபதியாகிய திருமால் இல்ல. திருமால்ல நிறைய இருக்கு. அப்ப அது நீர் தத்துவத்துக்கு உள்ள அதிபதியும் திருமால் தான். ஆனா இங்க உள்ளவர் தவத்திலே மிகவும் சிறந்த திருமால். அதை இந்த இடத்துல ஒரு அடைமொழியாக காட்டி சொல்ற. தவமால் பிரம்ம ஈஸ்வர், வார்த்தை ஈஸ்வர்னு பேர் வருது பாருங்க, பிரம்ம ஈஸ்வர். அப்படி உள்ளவர்களுக்கு அவங்கெல்லாம் இந்த சுத்தமாயையில உள்ளவர்கள், அவ்வளவு சிறப்புடையவர்களுக்கு இந்த ஆகமங்கள் எல்லாம் உணர்த்தப்படுகின்றன. அவ்வாறு உணர்த்தப்பட்ட ஆகமங்கள் 9. ஆக மொத்தமா இருக்கிற ஆகமங்கள்ல இந்த 9 ஆகமங்கள் ரொம்ப சிறப்புடையவையாக கருதப்படுகின்றன. நவ ஆகமங்கள் அப்படிங்கிற சிறப்பும் அமைகின்றது. இந்த நவ ஆகமங்கள் தான் நவ தந்திரமாக அமைந்தவையோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. திருமூலர் திருமந்திரத்திலே 9 தந்திரங்களாக இந்த திருமந்திரத்தை தந்திருப்பதற்கு காரணம்
இந்த 9 ஆகமங்களையும் தனித்தனியா தந்தாரா அப்படின்னு அப்படி நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா 9 தந்திரங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் வேறு 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 வேறாக இருக்கின்றன. ஆனா ஆகமங்களிலே சொல்லப்பட்டவை எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆகம கருத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு இந்த அமைப்பை அவர் நமக்கு அமைத்து தந்திருக்கிறாருங்கிறதை தவிர அந்த 9 ஆகமங்களும் இப்படி 9 தந்திரமாக அப்படியே அமைந்தனன்னு நம்ம கொள்ள முடியாது. அப்படி கருத்து கிடையாது. இதை கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அடுத்த பாடலுக்கு போலாமா? நவ ஆகமம் பார்த்தாச்சு. இப்ப நந்தி, அந்த நவ ஆகமங்களையும் முதல்ல பெற்றது நந்தி. நந்தி கிட்ட இருந்து திருமூலர் பெற்று இப்ப நமக்கு திருமந்திரத்தின் வழியா தர்றாரு. அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். பாடல் எண் 107. பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்ற வியாமளமா குங்காலோத்தரம் துற்ற நற் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. பொழிப்புரை. மேற்கூறியவாறு நந்தியம்பெருமான் ஸ்ரீகண்டரிடம் சிறப்பாக பெற்ற 9 ஆகமங்கள்: 1 காரணம், 2 காமிகம், 3 வீரம், 4 சிந்தியம், 5 வாதுளம், 6 இதுல குறிப்பு வரலையம்மா, 7 குறிப்பு இல்லம்மா, 8 சுப்பிரபேதம், 9 மகுடம் என்பன. திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த போன பாடல்ல நம்ம பார்த்தா அந்த 9 ஆகமங்கள் எந்த ஆகமங்கள் அப்படிங்கறத பெயரை தான் இந்த இடத்துல நமக்கு இந்த பாடலின் வழி எடுத்து சொல்றார். அதுல ஒரு கருத்து என்னதுன்னா, இந்த 3வது அடியில இருக்கிற வியாமளம் வியாமளம் ஆகும் கலோத்திரம். வியாமளம் அப்படிங்கிறது கலோத்திர ஆகமம். அப்ப அதனால வியாமளம் தனியா கலோத்திரம் தனியா அப்படிலாம் கிடையாது. வியாமளமாகும் கலோத்திரம். இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கலோத்திர ஆகமம் அப்படிங்கிறது 28 ஆகமங்கள்ல ஒண்ணு இல்லை. இந்த வியாமள ஆகமம் இருக்கு, அதுவும் 28 ஆகமங்கள்ல இல்ல. சிவபேதமாக இருக்கிற ஆகமங்கள்ல இல்ல, ருத்ரபேதமாக இருக்கிற ஆகமங்கள்லயும் இல்ல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கின்ற தன்மையிலே இப்ப இந்த 2 ஆகமங்களும் 28 ஆகமங்கள் தான் மூல ஆகமங்கள்னு இருக்கிறப்போ, இந்த 2 ஆகமங்களும் 28 ஆகமங்கள்ல சொல்ல மூல ஆகமங்களை விட்டுட்டு வேறு உபாகமாகவோ அல்லது வேறு வேறு வகையிலோ இருக்கிற ஆகமங்களை இங்க காட்டியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகின்ற வகையிலே உரையாசிரியர் இந்த வியாமள ஆகமத்தையும் கலோத்திர ஆகமத்தையும் இந்த இடத்துல கருத்திலே கொள்ளாமல் அவை இரண்டும் ஏதேனும் ஒரு பிழையாக இந்த இடத்துல வந்திருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார்கள். இது எழுதின எட்டக்கெடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பின்னால கேட்டிருக்கோம் இல்லையா, அது போலையும் இருக்கலாம். அல்லது வேறு சிலர் தம்முடைய ஆகமங்களை இதுல இடையிலே செருகி இருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்ற தன்மையினால்தான் இந்த வியாமளத்தையும் கலோத்திரத்தையும் 6, 7 அப்படிங்கிற அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல, உரையாசிரியர் கொடுக்கல. கொடுக்காம இப்ப 6, 7 நமக்கு குறிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த வியாமளமும் கலோத்திரமும் மூல ஆகமங்கள்ல இல்ல. மூல ஆகமங்கள் இல்லாதவற்றை இந்த 9 ஆகமங்களாக எம்பெருமான் கொடுத்திருக்க மாட்டார். அப்ப வேற 2 தான் கொடுத்திருக்கணும். அது நமக்கு தெரிய வரல. எல்லாம் எம்பெருமான் இப்படித்தான் நமக்கு ஒரு சிலவற்றை மறைத்து வைப்பார். பின்னால என்னைக்காவது காட்டலாம். அது எப்ப காட்டுறாருன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. 9 ஆகமங்கள்ல 7 ஆகமங்கள் தான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருகின்றன. ஆக அவை என்னன்னா காரணம், காமியம், வீரம், சிந்தும், சிந்திய, வாதுளம், சுப்ரவேதம், மகுடம். இவைதான் நமக்கு இந்த பாடலின் வழி காட்டப்பட்டிருக்கின்ற 7 ஆகமங்கள். இன்னும் 2 ஆகமங்கள் பின்னால் நமக்கு தெரிய வரும். அடுத்த பாடல் போலாம். அடுத்து பாடல் எண் 108. அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறைந்த அறிவறியாவிடில் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. பொழிப்புரை.
சிவபெருமான் தனது திருவருள் காரணமாக அருளி செய்த ஆகமங்கள் அளவின்றி இருப்பினும் அவற்றில் சொல்லப்பட்ட பொருளை மக்கள் அறிய மாட்டாராயின் அவை அனைத்தும் அவர்களுக்கு பயனில்லாதனவேயாய் விடும். திருச்சிற்றம்பலம். இதை கிட்டத்தட்ட அதே கருத்து தான். அதாவது 105வது பாடல்ல சொன்னார் இல்லையா, 104வது பாடல்ல அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கு அரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தாகுமே. கிட்டத்தட்ட அதே கருத்து தான். அண்ணல் அருளால் அருளும் இந்த சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறைந்த அறிவறியாவிடில் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்து. அதாவது இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, விண்ணவர்க்கும் அது விளங்கிக் கொள்வது அரிது. அவ்வளவு 70 கோடி 100,000 இருக்குது, விரிந்து விரிந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை இருந்தும் அத்தனையும் எம்பெருமான் தந்தும் அவற்றை அறிந்து கொள்ளவில்லை. எல்லாம் ஒரு பயனும் இல்லாமல் போயிரும், அது அர்த்தமே இல்லாமல் போயிரும். அதனால அவன் பக்குவப்படுத்துகின்றான், பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க பார்த்தோம். இங்க என்னன்னா, அண்ணல் அறைந்த அறியாவிடில் எண்ணிலி கோடியும் எழுத்தை இல்லையா. இப்ப எண்ணிலி கோடி, அதாவது 70 கோடி 100,000 அங்க சொன்னதை இங்க எண்ணிலி கோடி அப்படின்னு சொல்லிட்டாரு. எண்ணிலி கோடியும் கூட தொகுத்திடுமாயினும் தான், அதுவும் கூட தொகுக்கப்பட்டதான். அப்ப அதுக்கு மேல விரிந்து விரிந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த பாடெல்லாம் நமக்கு தர்றார். இந்த சிவாகமங்கள் நமக்கு எவ்வளவு அப்படிங்கிறத அவ்வளவு அறுதியிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அந்த தன்மையும் இங்க ஒரு பக்கம். இவ்வளவும் நமக்கு அறிந்து கொள்வதற்கு அந்த அந்தந்த உயிருக்கு ஏற்ற பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த உயிர்களுக்கு புரிகின்ற மாதிரியான தன்மையிலே அவற்றை விரித்து தருகின்றார். இதை இவ்வளவு விரிந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னா, எண்ணிலி கோடியாக அது விரிவதற்கு காரணம் ஒவ்வொரு பக்குவத்திலும் இருக்கின்ற அந்த உயிர் வர்க்கத்திற்கு ஏற்ப பல வகையிலும் அவற்றை எளிமைப்படுத்தியோ அல்ல எளிமைப்படுத்தின்னு கூட சொல்ல முடியாது, அவரவர்க்கு புரிகின்ற வகையிலே அதனை எடுத்து சொல்லுகின்ற கருத்து. இப்ப இந்த கருத்து வகையில அவற்றை வேற 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 மாதிரி எடுத்து சொல்ற. இப்ப நம்மளே ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற போது புரியறதுக்காக முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம், அப்புறம் அதுலயும் அவ்வளவு புரிஞ்சுதோ இல்லையோன்ட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். அப்படி பல எடுத்துக்காட்டுகளின் வழி ஒரு கருத்தை உணர்த்துவது. அப்ப அந்த கருத்து தானே கருத்து, பல வகை கருத்து. இது தவிர பல மொழிகளையும் எம்பெருமான் இங்கதான் எடுத்து தருகின்றார் என்ற ஒரு கருத்தை இங்க அழகா காட்டுகின்றார். இதெல்லாம் அறிந்து உயிர் வர்க்கங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறியவில்லை என்றால் நீர்மேல் எழுத்து போல பயன் இல்லாம போயிரும். அப்படி அவையெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் பல மொழிகளையும் அங்கே படைத்து தருகின்றான், பல கருத்துகளையும் அங்கே படைத்து தருகின்றான் என்பதை குறிப்பாக இந்த பாடலிலே உணர்த்துகின்றார். அதுதான் கருத்து. ஏன்னா அடுத்து வருகின்ற பாடல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மொழியினுடைய அவசியமும் இங்க உணர்த்தப்படுகிறது. மொழி அப்படின்னு வந்தாச்சுனாலே அங்க கருத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா, கருத்தை வெளிப்படுத்துவதற்குத்தானே மொழி. அப்ப அந்த பல வகையான கருத்துக்களை கொண்டு இந்த ஆகம கருத்துக்களை விளக்குதல், இதுதான். அதுக்கு பல மொழிகளை பயன்படுத்துதல், அதை இந்த 108வது பாடலின் வழி நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்த பாடலுக்கு போலாமா? திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம். 109வது பாடல். மாரியும் கோடையும் வார்பனி தூங்கனின் ஏரியும் நிற்கின் கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிய யாருக்கு கருணை செய்தானே. திருச்சிற்றம்பலம் தெளிவுரை. பெருகற்காலத்தும் சிறுகற்காலத்தும் நிறைந்த மெய் உணர்வு இருக்கவும் அதனை நோக்காது புனல்வுருவே மிக பெற்று மக்கள் மெலிகின்ற காலத்து அம்மெலிவு நீங்குமாறு சிவபெருமான் ஆரியம் தமிழ் என்னும் இரு மொழிகளை உமாதேவியாருக்கு ஒருங்கு சொல்லி உலகம் உய்ய திருவருள் செய்தான். திருச்சிற்றம்பலம்.
ஆக இங்கதான் அந்த மொழி அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார் எம்பெருமான். ஆகமங்களை எல்லாம் மகேந்திர மலையில இருந்து சொன்னது அப்படிங்கறதெல்லாமும் நம்ம கேட்டிருக்கிறோம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது மொழி அப்படிங்கிறது இங்கே வெளிப்படுகின்றது. இப்ப அதுக்கு முன்னாடி மொழியெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரலாம். உரையாசிரியர்கள் அதை காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த நுண்மொழியிலே பொது மொழியிலே காட்டியிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இங்கே முன்வைக்கிறார்கள். அதுக்கப்புறமாக எடுத்து சொல்லுகின்ற போதுதான், பின் வருகின்ற பொழுதுதான் அவையெல்லாம் வடமொழியிலும் தென் தமிழிலுமாக இங்கே சொல்லப்பட்டன அப்படிங்கிற கருத்தை நமக்கு இங்க இந்த உரையாசிரியர் கொஞ்சம் அதை சொல்லுகின்றார். சரி, இப்ப இந்த இடத்துல நமக்கு மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து. இப்ப நல்லா தெரியும், நல்ல மாறினா நமக்கு மழை காலம், கோடைனா மழை இல்லாத காலம், வார்பணி தூங்குங்கிறது நடுவுல ஒரு குளிர்காலம், காற்று, இப்படி 4 பெருங்காலம். இந்த 4 பெருங்காலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இங்கே நமக்கு அமைகின்றது. அங்க நல்ல ஒரு கால ஒரு நேரத்துல நல்ல செழிப்பு இருக்கும், ஒரு நேரத்துல ரொம்ப ஒண்ணுமே இல்லாமையும் இருக்கும். ஏரி கூட ஒண்ணுமே தண்ணி இல்லாம இழைத்து நிற்கின்ற காலம். இதெல்லாம் நம்ம தெரியும் தான் நமக்கு. இப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை வருகிறது, செழிப்பு வருகிறது. ஆனா அதே சமயம் செழிப்பில்லாத ஒரு நிலையும் வருகிறது. இப்படி அதெல்லாம் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த உயிர்கள் எல்லாம் அதனை கடந்து நிற்கின்ற இந்த மெய்யுணர்வு பற்றிய எண்ணம் வரணுமே, அத சொல்றார். இதெல்லாம் புலனுணர்வுக்கு உரியவை. மாரியோ கோடையோ வார்பணி தூங்குவோ இன்று அதை செழித்து நிற்பதோ அல்லது இழைத்திருக்கின்ற காலமோ, இப்படி எந்த காலமாக இருந்தாலும் அதெல்லாம் புலன் வழி செல்லுகின்ற காலம். புலன் உணர்வு தான் அங்க மேலோங்கி நிற்குது. ஆனால் அந்த அதிலிருந்து விலகாமல் மக்கள் எல்லாம் இதை மாறி மாறி வருகின்ற பொழுது அதற்காக துன்பப்பட்டு மன வருத்தப்பட்டு மெலிவுற்று இழைத்து நிற்கின்ற நிலை வரும். அதற்கு காரணம் அவர்கள் புலன் வழியிலேயே நிற்பதனால்தான். இது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும்னு அந்த புலன்களை கடந்து யோசிச்சிட்டோம்னா இந்த மெலிவு இருக்காது. அந்த மெலிவு அவர்களிலிருந்து நீங்குமாறு அவர்கள் அவ்வாறு மனநிலை, அவர்களுடைய மனநிலையானது மேலோங்க வேண்டும். அதிலிருந்து திரும்பி மெய்யுணர்வுக்கு வரணும். அவ்வாறு இந்த இழைப்பிலிருந்து விடுபட்டு அவர்கள் மெய்யுணர்வுக்கு வருவதற்காகவே எம்பெருமான ஆரியம் தமிழ் அப்படின்னு 2 மொழிகளை இங்க கொண்டு வரான். யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி மொழி எல்லாம் கிடையாது. மழை பெய்யும், விளைச்சல் இருக்கும், சாப்பிடணும், வாழணும், ஒரு நல்ல செழிப்பு வந்தா செழிப்பா இருக்கணும், இல்லைன்னா வாட்டமா இருக்கணும், இதுதான் இருந்துச்சு. இதிலிருந்து விடுபட்டு மெய்யுணர்வு பக்கம் திரும்புவதற்காகவே மொழி கொடுக்கப்பட்டதுன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம மொழியை எதுக்கோ தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா மொழி எதற்காக எம்பெருமான் தந்தார் அப்படின்னா மெய்யுணர்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது மொழி. முதலாக ஆரியமாகட்டும் தமிழாகட்டும் யாருக்கு சொல்லுகிறார் எம்பெருமான்னா அம்மைக்கு சொல்லுகிறார். காரிகை யாருக்கு கருணை செய்தானே, ஆரியமும் தமிழும் உடனாக சொல்லி காரிகை யாருக்கு கருணை செய்தானே. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக முதல்ல அங்க அப்படி அம்பிகைக்கு சொன்னாதான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும், அம்பிகை கேட்டாதான் மத்தவங்களுக்கு கேட்கும். ஆக அம்பாள் அப்படி கேட்கிறா. அப்புறம் அந்த அம்பாள் கேட்டதனுடைய பயனை பெறுகின்ற வகையிலே தான் பாணினி முனிவரும் அகத்திய முனிவரும் ஆரியத்தையும் தமிழையும் கற்கின்றனர். அதன் பின்பு இங்க நம்ம மண்ணிலே இங்க ஆரியமும் தமிழும் செழித்து வருகின்றது.
ஆக அவ்வாறு வந்த தன்மையிலேதான் எம்பெருமான் இந்த ஆகமங்களை எல்லாம் அந்த மொழியிலே வெளிப்படுத்துகின்றார். ஆகம கருத்துக்களை மொழியிலே வெளிப்படுத்துகின்றார். இத சொன்ன அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஆக எம்பெருமான் அவற்றை என்ன வகையில சொன்னார் அப்படின்னா, முதலிலே மொழி இல்லாமல் சொன்னார். அதன் பின்பு முதல்ல நம்ம இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சிவபேதத்தை கேட்ட அருளாளர்கள் இவங்கெல்லாம் சொன்னமே, அவர்கள் எல்லாம் கேட்கின்ற போது எப்படி அவர்கள் கேட்டார்கள்னா, அந்த நுண்மை மொழியில தான் கேட்டாங்க. நுண்மை மொழி அப்படின்னா நம்ம வாக்குன்னு பாக்குறப்ப 4 வாக்கு பார்ப்போம். சுக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரின்னு. அப்ப அந்த முதல்ல அவங்க எல்லாம் கேட்டது சுக்குமை அப்படிங்கிற மொழியில தான் கேட்டிருக்காங்க, அந்த வாக்குல தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு சாரார் பைசந்தி, சுக்குமை பைசந்தி வரைக்கும் மொழியெல்லாம் கிடையாது. அது தமிழா ஆரியமா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மத்திமைன்னு வருகிற போதுதான் மொழி வருது. வைகரியில நல்லாவே மொழி உண்டு. ஆக இந்த மாதிரி இந்த நிலப்பகுதியில வாழ்கிறவர்களுக்கு இந்த மொழி என்ற வகையிலே நமக்கு எம்பெருமான் அமைத்து தந்து, ரெண்டுமே எம்பெருமான் தந்த மொழிதான். எம்பெருமான் மொழி அப்படின்னே சொல்லலாம். ரெண்டுமே சாமியோட மொழியானா ஆமா, இறைவன் மொழிதான். அந்த வகையிலே நமக்கு இந்த தமிழினுடைய சிறப்பையும் வடமொழியினுடைய அவசியத்தையும் இந்த பாடலின் வழி உணர்த்துகின்றார் திருமூலர். இப்ப இந்த நமக்கு தெரியும், திருவாசகத்துல சில இடங்கள்லயே நமக்கு இந்த ஆகமங்களை பத்தி எடுத்து சொன்னதெல்லாம் காட்டி இருக்கிறார். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் சொன்ன ஆகமம் அப்ப ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படி சொன்ன ஆகமங்களை இப்ப தோற்றுவிக்கிறார். இப்ப மொழி வழியாக தோற்றுவிக்கிறார் அப்படிங்கறதான் இந்த இடத்துல மகேந்திர மலையில அவர் தோற்றுவித்ததை சொல்றார். அதே போல 5 முகங்களால் அதை தந்த தன்மையையும், மகேந்திரத்து இருந்து 5 முகங்களால் பணித்து அருளினார் அப்படிங்கிறதையும் திருவாசகம் காட்டுது நமக்கு. அதோட அம்மை இந்த ஆகமங்களை எல்லாம் கேட்டாள் அப்படிங்கிறதையும் பெரிய புராணத்துல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல இது விரிவாகவே காட்டப்பட்டு இருக்கிறது. அம்மை இங்க பூஜை பண்ணதும் அதுக்கு முன்னாடி ஆகமங்களை எல்லாம் கேட்டதுமான இந்த கருத்தெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பார்க்கலாம். இந்த கருத்தையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இது நமக்கு சிறப்பானதாக அமைகிறது. அப்ப பிரணவர் முதலான உங்களுக்கெல்லாம் ஆகமங்களை சொல்லுகிற பொழுது அவர் எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, ரொம்ப நுண்மை மொழியில தான் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அப்புறம் உள்ளவர்களுக்கு சொன்னதுதான் இந்த மொழி வழி வறுமையாக இந்த ஆகமங்களை எல்லாம் நமக்கு காட்டியிருக்கிறாருங்கிறது தான். சரி, இப்ப அடுத்த பாடல். திருச்சிட்டம்பலம்மா. அவிழ்கின்ற வாரும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டுயிர் போகின்ற வாரும் தமிழ் சொல் வட சொல் என்னும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணருமாமே. தெளிவுரை. சிவபெருமான் உயிர்களை பாசத்தலையில் நின்றும் விடுவிக்கின்ற முறைமையும், பின் அவற்றை அன்பு வாயிலாக தன்னிடத்தே நிலைபெறவிக்கின்ற முறைமையும், அங்கனம் நிலைபெற விற்றதற்கண் உயிர் தனது பண்டை பயிற்சி வயத்தால் பாசத்திலே பொருந்தி அலையுறுகின்ற முறைமையும், தமிழ் மொழி வடமொழி என்னும் இரு மொழியுமே ஒரு படித்தாக உணர்த்தும். அதலால் அவற்றுள் யாதொன்றையாயினும் முறைப்படி உணர வல்லாருக்கு தத்துவ ஞானத்தையே அன்றி சிவஞானத்தை பெறுதலும் கூடுவதாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. இந்த 2 மொழியையும் எம்பெருமான் தந்ததனுடைய நோக்கத்தை இந்த பாடல்ல நமக்கு காட்டுறாரு திருமூலர்.
அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறும். இந்த மூணும் பாக்குறப்ப முதல்ல அவிழ்க்கின்ற பாசத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறது, உயிர்களை பாசத்தில் அருளாளர்களை பாசத்திலிருந்து விடுவிக்கின்ற அவிழ்க்கின்றான். அவ்வாறு அவிழ்த்தல் அப்படிங்கிறது இத திருக்கழிற்றுப்படியார்ல ஒரு பாடல்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பார். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அப்படிங்கிற அந்த சேந்தனார் அங்க இது கொடுத்தாரு இல்லையா, களி, அத சொல்லுகின்ற பாடல்ல அவ்வளோ அழகா காட்டியிருப்பார். நீ திருக்கழிற்றுப்படியார் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அதுல அந்த அவிழ்த்தல் அப்படி எதுக்கு இந்த மாதிரி அந்த துணி அப்படி நஞ்சு அவிழ்ந்த துணி, அதுல உள்ள அந்த அவளால் ஆன அவிழ்ந்த அவளால் ஆன களி, அதுல இருந்து அவிழ்த்து எடுத்து சாமி கொடுக்குறாராம் இவரு. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா இவருடைய இந்த பாசத்தை அவிழ்த்து அப்படிங்கறத அந்த இடத்துல அவ்வளோ அழகா காட்டியிருப்பார் அந்த பாடல்ல. சரி, இப்ப இங்க வருவோம். இவ்வாறு அவிழ்க்கின்றவரும் இறைவன் அருளாளர்களிடத்து இந்த பாசத்தை எல்லாம் அவிழ்த்து அவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்கின்ற தன்மை, இதை பற்றி அவர்கள் நம்ம உயிர் வர்க்கம் எல்லாம் அறிந்து கொள்வதற்காகவும் அது கட்டுமாறும். அது மட்டுமா அந்த பாசத்துல விடுவித்தல ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அதுலயே இருக்கிறதுக்கு வைக்கிறாருல்ல நிறைய பேரை, இன்னும் திருப்பி மேலும் கட்டு போட்டு வைக்கிறார். அப்படி கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறும். இப்படி என்னதான் விழுக்கிறதுக்கு எம்பெருமான் செய்தாலும் அதை அறிந்து கொள்ளாத உயிர்கள் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அலக்கழியும், விட்டு போகவும் முடியாது, அப்படி உலகத்தோட இருக்கிறதுக்கும் முடியாது. இப்படி அலைப்படுகின்ற அந்த தன்மையை பற்றியும் இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும், அறிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் எம்பெருமான் உணர்த்துகின்றான். அப்படி அவன் உணர்த்துறது மட்டும் இல்ல, உணர்த்துகின்ற அவனை நம்ம உணரணும். இவ்வளத்தையும் உணர்த்துவது அவன் தானே. இத்தனையும் கொடுத்து வச்சு நம்மளை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு போறான் பாருங்க. அதுக்காக அவன் ஆரியமும் கொடுத்து தமிழும் கொடுத்து இன்னும் பல மொழிகளையும் கொடுத்து எல்லாத்தையும் தந்திருக்கிறான்னா இது அவனுடைய கருணை அல்லவா. அதை நாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் இந்த மொழியெல்லாம் எம்பெருமான் தந்ததுங்கிற மொழியை தந்ததனுடைய நோக்கத்தை இந்த பாடெல்லாம் அழகா சொல்லிட்டு அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறு தமிழ் சொல் வடச்சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. எம்பெருமானை நம்ம இந்த மொழி இல்லைன்னா எப்படி உணர முடியும்? இதை நம்ம அழகா உணர்த்தியிருக்காரு இந்த இடத்துல. திருச்சிற்றம்பலம். இதோட நிறைவா இன்னொரு பாட்டு இருக்கா? ஆமாமா, நிறைவாயிடுச்சுமா. சரி, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு, இது அடுத்த வாரம் பார்த்துக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். ஆக நம்ம கொஞ்சமா படிச்சுட்டு வர்றோம், பரவாயில்லை. அந்த திருமந்திரம் நிறைய பகுதி இருக்குது, நம்ம மெதுவா படிக்கலாம். இந்த ஆகம வேதத்தை பத்தி ஆகமங்களை பத்தியும் ஒரு குறிப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னுரை அளவுல தான் நம்ம படிச்சு பார்த்திருக்கோம். இருந்தாலும் போதும், பின்னால அவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்து வருகின்ற உபதேச பகுதி ரொம்ப சிறப்புடையது. 3000 திருமந்திரத்திலையும் என்ன இருக்கோ அத 300 மந்திரங்கள்ல காட்டியிருக்காராம். அந்த 300 மந்திரங்கள்ல இருக்கிற விஷயத்த 30 உபதேசத்துல காட்டிட்டாருன்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட உபதேசம் தான் அடுத்த பகுதி, 30 உபதேசம். அதை வருகின்ற வாரங்கள்ல நம்ம அடுத்தாப்புல சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லலாமா? நாகலட்சுமிமா, நாகலட்சுமி வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாழ்த்து சொல்றீங்களா? சொல்றேங்கம்மா. வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புகழ் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும்
உயர்த்தீகவே. வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணி பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிகோர் விஞ்ஞான பானுவாகி உயிராரும் பொழிற் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. சிற்றம்பலமா. திருச்சிற்றம்பலம். அல்லது திருச்சிற்றம்பலம். நம்ம இப்ப எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆகணும். அப்பதான் நமக்கு அது படிக்கிறதுடைய பலன் பன்மடங்கா இருக்கும். அது உண்மை. இந்த கூட்டு சிந்தனை அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 பேர் இதை வாசிக்கிற மாதிரியோ அதை சொல்ற மாதிரியெல்லாம் வைக்கிறோம். ஒருத்தரே சொல்லிட்டு இருந்துடக்கூடாது, எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுல. அதுல படி வரும். அம்மா கலாவதி, நீங்க புதுசா வந்தேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அடுத்து வரும், அந்த உங்களோட டர்ன் வரும், அப்ப நீங்க அதை வாசிக்கலாம். நன்றிம்மா. நான் புதுசா நம்ம ஞான பொற்சபையில போட்டிருந்தாங்க, அத பார்த்துட்டு நான் இன்னைக்கு உள்ள வந்தேன். நல்லதுமா, நல்லது. மேகலான்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டு வந்தேன். நல்லதுமா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றிம்மா. 10 திருமந்திரம் போடுவோமாமா, கூட போடவாமா? இல்ல, 10 போதும். சரிம்மா. இதே ஒரு கூட இருக்குமா நேரம்? அடுத்த வாரம் 3:30 முடிக்க வேண்டியதான் இருக்கும். சரிம்மா, சரிம்மா, சரிங்கம்மா. 3:30 போதும், 10 போதும். 10 போதும். சரிம்மா, சரிம்மா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். தனியா குரூப் இருக்காமா, அதுல என் பேரை சேர்த்து சொல்லுங்களாமா? சரி. போன் நம்பர் கொடுக்கவா? போன் நம்பர் கொடுத்துறீங்களா? பரமேஸ்வரி, நீங்க வாங்கிக்கிறீங்களா? அம்மா அப்புறமா வாங்கிக்கிறேம்மா. கலாவதிமா, அப்புறமா வாங்கிக்கிறேன். என் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். உங்க நம்பர் எனக்கு தெரியாதம்மா. சரி, அவங்க ஞான பொற்சபையிலே சொல்லி. சரி, அந்த மேகலான்னு போட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கே போன் பண்ணி சொல்றேன். நல்லது, நல்லது. சரி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா.